கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாக இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாத ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நாட்களாக நாங்கள் தொடர்ந்து செய்திகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஆனாலும் கூட அடுத்தடுத்த ஊழியங்கள் சில நிர்பந்தங்களின் நிமித்தமாக எங்களால் தொடர்ந்து செய்திகளை கொடுக்க முடியல. இந்த நாளில் கூட ஒரு நல்ல சத்தியத்தை தேவனோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம ஒன்று சேர்ந்து அதை தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நீங்க என்னோடு கூட வேத புஸ்தகத்தை கரங்களை வைத்து கொண்டு என்னோடு கூட உட்கார்ந்து இந்த சத்தியங்களை தியானிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் நம்ம சேர்ந்து நம்ம ஜெபித்துட்டு இந்த நாலு செய்திக்கான நம்ம கடந்து செல்லலாம். மகா பரிசுத்தமான பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாள் கூட ராஜா ஆண்டவரே இந்த செய்தி வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்று ஆண்டவரே நீர் மலையின் மேல ஏறி ஆண்டவரே உம்மிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த அப்பங்களை பிட்டு ஆண்டவரே அவைகளை ஆசீர்வதித்து அநேகருடைய ஆண்டவரே தகப்பனை பசியை போக்குனீங்க. இந்த நாளும் கூட தகப்பனே இந்த சத்திய வசனங்களை நீங்க பிட்டு ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா தாகத்தை ஆண்டவரே நீங்க தீர்க்கும்படிக்க உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க இடைப்படுங்க. எல்லாம் தடைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். உம்முடைய அன்பின் கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமும் இரக்கமும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட உங்களோடு கூட நான் தியானிக்கும்படிக்கு தேவனுடைய இருதயத்துல வைத்ததான வசனம் ஆபக்கூக் 3வது அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. ஆபக்கூக் எழுதினதான தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்க பைபிள் இருந்தா தொடர்ந்து வச்சுக்கிட்டு என்னோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, வசனங்களை பாருங்க. நான் சொல்லி கொடுக்கிற காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளருவீங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆபக்கூக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆபக்கூக் என்றதான தீர்க்கதரிசி இந்த வசனத்தை என்ன பண்றாரு, எழுதுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கடந்த டிசம்பர் மாதத்துல நான் தேவ சமூகத்துல காத்திருந்த போது, ஆண்டவரே இந்த 2025வது வருஷத்துல என்னை எப்படி நீங்க நடத்த போறீங்கன்னு சொல்லி நான் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைய தேவனோடு கூட திட்டம் தெளிவுமாக பேசினார். அல்லேலூயா. இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு நான் இந்த கிட்டத்தட்ட இந்த 5 மாதங்கள் நான் முயற்சி செய்தேன். ஆனா என்னால தொடர்ந்து உங்களோட ஆன்லைன்ல வீடியோஸ்ல போட எனக்கு முடியல. சோ இந்த நாள்ல இந்த செய்தியை நான் உங்களோடு கூட என்ன பண்றேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தின் பக்கமாக நம்மளுடைய முழு சிந்தையை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நாள்ல திருப்புவோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். ஆபக்கூக் என்றதான தேவ மனிதன் இந்த வசனத்தை என்ன பண்றாரு, அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது ஒரு பாட்டு. அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருந்தாலும் கூட இந்த 3வது அதிகாரம் முடியும் போது அது கீழே எழுதப்பட்டிருக்கோம், ஆபக்கூக் எழுதினதான பாடல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆபக்கூக் எழுதினால இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல மொத்தம் 3 அதிகாரம் மாத்திரம் தான் இருக்குது. அல்லேலூயா. இன்ற 3வது அதிகாரத்தின் கடைசி பக்கத்துல தான் நாம் வாசித்ததான இந்த வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, ஆபக்கூக் முதலாவது தன்னுடைய புஸ்தகத்தை எப்படி தொடங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நல்லா கவனிங்க. இந்த 3 அதிகாரம் கொண்ட இந்த புஸ்தகத்தை ஆபக்கூக் என்றதான தேவ மனிதன் தீர்க்க தரிசனமாக அவர் எழுத ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி தொடங்குகிறாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு புலம்பலை நிமித்தமாகத்தான் தொடங்குகிறார். அல்லேலூயா. நீங்க வாசிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா ஆபக்கூக் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை என்ன பண்றேன், வாசிக்கிறேன்.
ஆபூக்கூக் எனும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஆபூக்கூக் என்ன பண்றாரு? தேவனிடத்துல ஓடி அவர் என்ன பண்றாரு? கதறுகிறார். அல்லேலூயா. ஆபூக்கூக் என்ன எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரே, எதுவரைக்கும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஆண்டவரே, என்னை சுற்றி இத்தனை கொடுமையான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது, நீங்க ரட்சிக்காமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? எழுதுகிறார். அந்த முதல் வசனத்துல போடப்பட்டிருக்கும், ஆபக்கூக் தரிசனமாய் கண்ட பாரம். அல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்குது burden. அல்லேலூயா. என்னது? burden, ஒரு சுமை, பாரம். என்னன்னு சொல்லி சொன்னா, தேசத்துல நடக்கிற பயங்கரமான கொடுமை. அல்லேலூயா. அந்த தேசத்துல என்ன கொடுமை நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, கல்தேயர் என்றதான ஒரு பாபிலோனிய படை இந்த இஸ்ரவேல் தேசத்தை வந்து படையெடுத்து சூறையாடி கொள்ளையடிச்சிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. இத பாக்குற ஆபக்கூக் என்ன பண்றாரு? தேவ சமூகத்துல போய் அவர் என்ன பண்றாரு? கதறி அழுகிறாரு. ஆண்டவரே, எது வரைக்கும் எங்களுக்கு இந்த அநியாயம் நடக்கும்? எது வரைக்கும் இப்படிப்பட்ட அக்கிரமம் நடக்கும்? ஆண்டவரே, நீதி என்னுடைய தேசத்துல புரட்டப்படுது. கல்தேயர் என்றதான பாபிலோனிய படை என்ன பண்ணுது? வந்து என்னுடைய தேசத்தை வந்து சுத்தரடிக்குது. என்னுடைய வாலிபர்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போகுது. என்னுடைய தேசத்துடைய எல்லாம் கொழுமையையும் அவங்க எடுத்துக்கொண்டு போறாங்க. ஆனா நீங்க அமைதியா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஆபக்கூக் என்ன பண்றாரு? தன்னுடைய பாரத்தினால, தன்னுடைய துக்கத்தினால இந்த பாடல் என்ன பண்றாரு? தொடங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஒரு துக்கத்தோடு கூட தொடங்குகிற ஆபிரகாம் பயங்கரமான ஒரு பாடுகளை நிமித்தமாக, வேதனைகளை நிமித்தமாக அவன் பாடலை எழுத தொடங்கினாலும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மூன்றாவது அதிகாரத்தை அவன் முடிக்கும் போது, அல்லேலூயா, இந்த மூன்றாவது அதிகாரத்தோட கடைசி காரியங்களுக்குள்ள அவன் வரும்போது அவர் என்ன தரம் எழுதுறாரு? ஆபக்கூக் 3:18. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிச்சேன்னு சொல்லி சொன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. பாரத்தோடு கூட தொடங்குகிற அந்த ஆபக்கூக், வேதனைகளோடு கூட தன்னுடைய புத்தகத்தை தொடங்குகிற அந்த ஆபக்கூக் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்னு சொல்லி சொன்னா, நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன், என் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தரன் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என கொண்டு போவார் சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா யோசிச்சு பாருங்க. துக்கத்தோடு கூட தொடங்குகிற ஒரு தேவ மனிதன் முடிக்கும் போது சந்தோஷத்தோடு கூட முடிக்கிறான். அல்லேலூயா. வியாகுலத்தோடு வேதனைகளோடு கூட தொடங்குகிற அந்த ஆபக்கூக் முடிக்கும் போது அவனா சொல்றான், சந்தோஷத்தோடு கூட உற்சாகமாக ஒரு நடன களிப்போடு கூட அவனா பண்றான், அந்த புத்தகத்தை என்ன பண்றான்? முடிக்கிறான். அல்லேலூயா. இதுக்கு இடையில என்ன நடந்தது? ஆபக்கூக்கே, நீ வந்து துக்கத்தோடு கூட தொடங்கும் போது முடிக்கும் போது இவ்வளவு சந்தோஷமா நீ முடிக்கிறியே, உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம கேட்போம்னு சொல்லி சொன்னா, அங்க என்ன தரமா நடந்தது? அந்த 2வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, 2வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க ஆபக்கூக் என்ன தரம் பண்றாரு? அவர் தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபக்கூக் 2:1. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபக்கூக் துக்கத்தோடு கூட ஒரு பாடலை தொடங்கினா கூட அந்த பாடலோட இடையில அவர் தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறார். ஆண்டவரே, என் தேசத்தில் இப்படிப்பட்ட கொடுமை நடக்குது, ஆண்டவரே நான் என்ன செய்யறது, இதோட முடிவு எப்படி போக போகுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியங்களை எப்படி போய் முடிக்க போகுது, நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், நீர் என்ன செய்ய போறீர்னு சொல்லி இந்த ஆபக்கூக் தேவ சமூகத்துல போய் காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த ஆபக்கூக் கூட இடைப்படுறார். அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, நீ கலங்காதேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. தேவ சமூகத்துல காத்திருக்கிற அந்த ஆபக்கூக்கு தைரியம் வந்தது. தேவ சமூகத்துல போன இந்த ஆபக்கூக்கு தேவனுடைய திட்டங்கள் புரிந்த உடனே, தேவனுடைய வழிகள் தெரிந்த உடனே, தேவனுடைய காரியங்கள் புரிந்த உடனே
அவனால சந்தோஷமா இல்லாம இருக்கவே முடியல. அல்லேலூயா. அவனுடைய பாடு, அவனுடைய கண்ணீர், அவனுடைய துக்கம், அவனுடைய கேள்வி எல்லாம் ஒன்றுமில்லாம போய் அவன் எப்படி தெரியுமா மாறுறான்? நான் என் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அல்லேலூயா. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக மாற்றுவார். என் ஆண்டவராகிய கர்த்தரன் பலன் என்னை உயரமான ஸ்தலங்களுக்குள்ள கொண்டு போவார். அல்லேலூயா. இப்படிதான் இந்த புக் அவர் என்ன பண்றாரு, முடிக்கிறார். அல்லேலூயா. அநேக வேளையில நமக்கு கேள்விகள் இருக்கும். இது எப்படி ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே, இது என்ன செய்ய போறீங்க, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி பிரச்சனையா இருக்குது. இப்படியே தான் ஆபக்குக்கு என்ன பண்ணாரு, தொடங்கினார். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. இந்த முதல் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க, ஆபக்கு கேட்கிறாரு, பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, அநியாயத்தை ஏன் நீங்க நோக்கி கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவருடைய கேள்வி எப்படி இருக்குது பாருங்க. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் நீர் அல்லவா, என் தேசத்தில் இப்படிப்பட்ட கொடுமை நடக்கும் போது நீங்க எப்படி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவனுடைய கேள்வி அப்படியா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா அவன் தேவ சமூகத்துல காத்திருந்த போது இந்த கேள்வி, இந்த குழப்பம், இந்த வேதனை, இந்த பாடு இது எல்லாம் போயிட்டு சந்தோஷம், நடனம், களிப்பு, உற்சாகம், புது பலன் எல்லாம் அவனுக்கு என்ன பண்ணுச்சு, கிடைச்சது. அல்லேலூயா. இந்த நாள்ல கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பலவிதமான குழப்பங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து நீங்க திகச்சு போயிருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரே கேள்வி கேட்கிறீங்களா? இது ஏன் அப்படி நடக்குது, அப்படி ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் அப்படி போது கேட்கிறீங்களா? உங்களுக்கு தேவை, நீங்க தேவ சமூகத்துல போய் காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு நாளும் கூட அவர் தவறு செய்ய மாட்டார். அல்லேலூயா. என் தேவன் ஒரு மூவ அவர் பண்ணா கூட, அது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செஞ்சா கூட அதுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் யோசிக்காம ஏனோ தானோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேசத்துல செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்யறது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் அவசரப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. ஆபக்குக்கு அதை அறிந்து கொண்ட போது அவன் என்ன பண்ணா, அவன் சந்தோஷத்தோடு கூட அந்த புத்தகத்தை முடிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. இந்த வேலையில கூட தேவ சமூகத்துல நம்ம காத்திருப்போம்னு சொல்லி சொன்னா நம்முடைய கேள்விகள் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறும். நம்முடைய குழப்பங்கள் எல்லாம் அது களிப்பா மாறும். நம்முடைய பயம், நம்முடைய திகில், நம்முடைய வேதனை, நம்முடைய கண்ணீர் எல்லாமே எப்படி மாறும் தெரியுமா? சந்தோஷமா, உற்சாகமா, புது பலனா, நிறைவாது மாறும் நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துக்கான பேக்ரவுண்ட் இதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம், குயிக்கா ரொம்ப சீக்கிரமா இந்த வசனத்தை நம்ம என்ன போறோம், தியானித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல 3 பகுதிகள் உள்ளது. நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆபக்குக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தரன் பலன் அவரன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த வசனத்துல 3 பகுதிகள் இருக்குது. இந்த 3 பகுதியை நாம என்ன பண்ண போறோம், தியானித்து இந்த செய்தியை நாம முடிக்க போகிறோம். முதலாவது பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, ஆபக்குக் இந்த வசனத்தை எப்படி எழுதுறான்னு சொல்லி சொன்னா, ஆண்டவராகிய கர்த்தரன் பலன். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆபக்குக் என்ன சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு பலன் இருக்குது. என்னுடைய பலன் யாருன்னு சொல்லி சொன்னா அது ஆண்டவர் மாத்திரமே. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பலன் யாருன்னு சொல்லி சொன்னா என்னுடைய ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னுடைய பலனா இருக்கிறாருன்னு சொல்லி ஆபக்குக் என்ன பண்றாரு, எழுதுகிறார். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல வாழுறதுக்கு நமக்கு பலன் தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல வாழுறதுக்கு நமக்கு 2 விதமான பலன் தேவை. அல்லேலூயா. ஒண்ணு நமக்கு மன ரீதியான பலன், இன்னொன்னு சரீர ரீதியான பலன். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இந்த மன பலன் இருந்தா மாத்திரம்தான் நம்ம சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியும், பிரச்சனைகளை தாண்டி போக முடியும், விசுவாசத்துல நம்ம நடக்க முடியும். அல்லேலூயா. இதற்கு நமக்கு தேவை மனபலன். அல்லேலூயா. 2வது நமக்கு தேவை சரீர பலன்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஓடி ஓடி ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்குது. நம்ம ஓடி ஓடி உழைக்க வேண்டியதா இருக்குது. நமக்கு ஓடி ஓடி படிக்க வேண்டியதா இருக்குது. நாம பல காரியங்களை இந்த உலகத்துல என்ன பண்ண வேண்டியதா இருக்குது. அதுக்கு நமக்கு தேவை சரீர பலன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இந்த வசனம் சொல்லுது, உனக்கு தேவையான அந்த 2 பலனையுமே ஆண்டவர் உனக்கு தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபக்கு சொல்லுகிறாரு, ஆண்டவரே என்னுடைய பலனா இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய மனதிற்கு தேவையான பலனா இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய சரீரத்திற்கு தேவையான பலனா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபக்கு என்ன பண்றாரு, எனக்கு தேவையான இந்த 2 பலனுமே என்னுடைய ஆண்டவரா இருக்கிறார் என்றதை அவரு தெளிவாக அவர் என்ன பண்றாரு, எழுதுகிறாரு. தேவனை நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இதே வசனத்தை இந்த ஆபக்கூக் பைபிள்ல இந்த தீர்க்க தரிசனமா எழுதுறதுக்கு முன்னாடி இதே வசனத்தை தாவீது எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு பலனா இருக்கிறார் என்பதை தாவீது எழுதுகிறார். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 33 34 வசனங்கள். 2 சாமுவேல் 22 33 34. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவை பண்ணுகிறார். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். நல்லா கவனிங்க, ஆபக்கூக்குக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய பலனா இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவரா இருக்கிறார். அவர் என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். அவர் உயரமான ஸ்தலங்களை என்னை கொண்டு போகிறார்னு சொல்லி ஆபக்கூக்குக்கு இந்த இன்ஸ்பிரேஷன், ஆபக்கூக்கு ஒரு உற்சாகம், ஒரு வழிநடத்தல், ஒரு ஆலோசனை எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவர் பழைய ஏற்பாட்டு அவருக்கு முன்னாடி வாழ்ந்ததான தாவீதுனுடைய வார்த்தைகள் இவருக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதா இருக்கிறது. அதை பார்த்து தான் இவர் என்ன பண்றாரு, நிச்சயமா அவர் என்ன பண்ணிருக்கணும், எழுதி இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே அடிக்கடிக்கு ஒரு மனிதன் தேவன் என்னுடைய பலன், ஆண்டவனுடைய பலன் சொல்லி எழுதினது யாருன்னு சொல்லி சொன்னா அது தாவீது மாத்திரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொன்னேன், நமக்கு சரீர பலன் தேவை, மன பலன் தேவைன்னு சொல்லிட்டு இந்த 2 பலனையும் தேவன் நமக்கு தருகிறாருன்னு சொல்லி நான் சொன்னேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த 2 பலனையும் எப்படி தருகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படி மனபலனை தருகிறார், எப்படி சரீர பலனை தருகிறார் என்பதை நாம அறிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய கர்த்தரன் பலன் சொல்லி ஆபக்கூக் எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா அதுக்கு முன்னோடியா இருந்தது தாவீது. அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு பலனா இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சம்பவத்தை மாத்திரம் தாவீதுனுடைய வாழ்க்கையில நம்ம தியானித்து அடுத்த குறிப்புக்கு நம்ம கடந்து போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 5-6 வசனங்கள். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தாவீதின் 2 மனைவிகள் ஆகிய யெஸ்ரேல் ஊரான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்தோட பேக்ரவுண்டை நான் சொல்லுகிறேன். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. தாவீது சவுலோடு கூட இருந்த நாட்கள்ல அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அவன் சவுலினத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டான். அல்லேலூயா. அவன் சவுல் விட்டு அவன் என்ன பண்றான், தப்பித்து வருகிறான். அவன் காடுகள்ல குகைகள்ல ஒரு சிறு கூட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இவன் சவுலுக்கு தப்பி தப்பி ஓடி 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 உயிரை காப்பாத்திக்க அவன் நினைத்த போது இவன் கடைசியா தாவீது என்ன நினைக்கிறான், மாட்டி நம்ம சாகிறத விட நம்ம பெலிஸ்தீனுடைய தேசத்துக்கு போய் மறைந்து கொள்ளலாம், பெலிஸ்தீனுடைய தேசத்துக்கு போய் நம்முடைய உயிரை காப்பாத்தி கொள்ளலாம், பெலிஸ்தீனுடைய தேசத்துக்கு போய் நாம தப்பித்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்,
இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பெலிஸ்திய தேசத்துக்கு, அல்லேலூயா, சிக்லாக் என்றதான ஒரு இடத்துக்கு வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 600 பேரோடு கூட தன்னுடைய குடும்பத்தோடு கூட அவன் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா ஒரு நாள் இந்த பெலிஸ்தருக்கு யுத்தம் உண்டான போது இவன் இந்த பெலிஸ்தருக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் போகும்போது, அல்லேலூயா, அவன் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள, அல்லேலூயா, அமலேக்குன்றதான ஒரு படம் வந்து தாவீதுடைய குழந்தைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சு என்ன பண்றாங்க, போறாங்க. அல்லேலூயா, தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் மிகவும் நெருக்கப்பட்ட காலங்கள்ல ஒரு மிகவும் முக்கியமான காரியம் இந்த சம்பவம். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. தாவீது எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறான்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பக்கம் சவுல் துரத்தி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, இன்னொரு பக்கம் சொந்த நாட்டுக்குள்ள அவனால போக முடியல. அல்லேலூயா, தன்னுடைய சொந்த பந்தங்களை அவனால பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் பெலிஸ்தனோடு கூட அவன் சேர்ந்தாலும் கூட முழு மனதோடு கூட பெலிஸ்தனோடு கூட அவன் நிக்க முடியல. ஏன்னா பெலிஸ்தன் எப்படிப்பட்டவன் சொல்லி சொன்னா இஸ்ரவேலையே அடிக்கக்கூடியவன். அல்லேலூயா, பெலிஸ்தனோடு கூட தாவீதால முழுசா போய் சேர்ந்துக்க முடியல. அவன் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டிருந்த சூழ்நிலையில அவனுக்கு கிட்ட இருந்த கொஞ்சமான ஜனங்க, அந்த கொஞ்சமான குடும்பத்தை அவன் பாதுகாத்து கொண்டிருந்த சமயத்துல இந்த அமிலேக்குன்றதான ஒரு படம் வந்து இத பெஞ்சாதி அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, கொள்ளையடித்துட்டு போறாங்க. இங்க 6வது வசனத்தை கவனிங்க, நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்துகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அதுக்கு முன்னாடி வாசிக்கப்பட்டிருக்குது, அவர்கள் தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம். அல்லேலூயா, தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைன்றது பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. எந்த ஒரு மனுஷன் அழைப்புல நிற்கிறானோ அவன் ஆண்டவரை பற்றிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக கொண்டு வருவார். அல்லேலூயா, அவனை குடும்பம் புரிஞ்சிக்காது, அவனுடைய சொந்த பந்தங்கள் அவனை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவனை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா தனிமையாக்கப்பட்ட நிலையில ஆண்டவர் அவனோடு நிற்பார். நல்ல கவனிங்க, இங்க தாவீது என்ன பண்றான், ஒரு பயங்கரமா நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது தன்னோடு கூட இருக்கிற சொந்த ஜனங்கள் இந்த 600 பேர், இந்த 600 பேர் மட்டும் தான் தாவீதோடு கூட இருக்கிறாங்க. அந்த ஜனங்களே என்ன சொல்றாங்க, தாவீதை கல்லெறிந்த சாவடிக்க வேணும், இவனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அல்லேலூயா, இவனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் நெருக்கப்படுறோம்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களே அவனை கல்லறிகிற சூழ்நிலை. அல்லேலூயா, கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, தாவீது மிகவும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில அங்க வசனம் சொல்லுது, 6வது வசனம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, தாவீது மிகவும் நெருக்கப்படுற சூழ்நிலையில அவன் தேவனிடத்துல போயிட்டு தன் என்ன பண்றான், பலப்படுத்தி கொள்ளுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு பலனா இருக்கணுமா, ஆண்டவர் உங்களுக்கு மனபலனா இருக்கணுமா, ஆண்டவர் உங்களுக்கு சரீர பலனா இருக்கணுமா, நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனுக்குள்ள நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இப்படி தேவனுக்குள்ள தாவீது தன்னை திடப்படுத்த கற்றுக்கொண்டதனால மாத்திரம்தான் அவன் அநேக முறை எழுதுகிறான், ஆண்டவர் என்னுடைய பலன், தேவன ஆண்டவராகிய கர்த்தரன் பலன், ஆண்டவரனுடைய துருகம், ஆண்டவனுடைய கேடகம், ஆண்டவருடைய கண்மலை, ஆண்டவர் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இருக்கிறார்னு சொல்லி தாவீது எப்படி அந்த காரியங்களை எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா, அவர் தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவா தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. ஆவிக்குரிய பாதை அது சாதாரண பாதையா இருக்காது, அது கடினமான பாதையா இருக்கும், சோதனைகள் நிறைந்ததா இருக்கும், அது சிலங்கள் போடப்பட்டதா இருக்கும், அது ஒரு பூ பாதை மாதிரி இருக்காது. அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நம்ம தைரியமா நடந்து வரணும்னு சொல்லி சொன்னா நமக்கு தேவை ஆண்டவருடைய பலன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சொந்த பலத்தினால் நம்ம நடக்க முடியாது. தாவீது அதை அறிந்து கொண்டான், தாவீது அதை புரிந்து கொண்டதுனாலதான் தாவீது என்ன பண்றான், தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். அல்லேலூயா.
தாவீது தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்ட பிற்பாடு என்ன தெரியுமா நடந்துச்சு? தன்னோடு கொடுக்கிற அந்த சின்ன சிறு படைய அந்த 600 பேரை கூட்டி கொண்டு கிளம்புறான். அவ்வளோ பெரிய அமலேக்கியன் அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய அமலேக்கியனை கூட யுத்தம் பண்றதுக்கு தன்னோடு கொடுக்கிற அந்த சிறு படைய அந்த 400 பேரு கூட அவன் கிளம்புறான். என்ன தெரியுமா நடக்குது? போகிற வழியில இந்த பெரிய ஒரு ஆறு இருக்கும்போது அங்க 200 பேர் தங்கி விடுறாங்க. மீதி இருக்கிறது 400 பேர். அல்லேலூயா. ஏற்கனவே படை சின்னது, அதுல இன்னும் குறையுது. கவனிங்க எப்படி இருக்கும் சூழ்நிலைன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 400 பேரோடு கூட போயிட்டு தாவீது யுத்தம் பண்ணி தன்னுடைய தான் இழந்த தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய காரியம் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு திரும்பி வருகிறான். ஒரு வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30:17. 1 சாமுவேல் 30:17. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அல்லேலூயா. எப்படி அடிக்கிறான்? இன்னைக்கு சாயந்தரம் அவங்களை அடிக்க தொடங்குறான், மறுநாள் சாயந்தரம் வரை அடிக்கிறான். எப்படி அடிச்சிருப்பான்றத பாருங்க. அல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷனால முடியுது? தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்கிற மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவன் தாண்டி வருவான். எப்படிப்பட்ட கடினமான பாதையும் அவன் தாண்டி வருவான். எப்படிப்பட்ட நெருக்கத்தையும் அவன் சமாளிப்பான். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை உடைக்க சத்துருவால முடியவே முடியாது. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேகர் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சோர்ந்து போறாங்க. ஒரு சின்ன கடன் பிரச்சனைக்கு அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு சின்ன பாடுகளுக்கு அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன சின்ன சோதனைகளுக்கு அவங்களால நிக்க முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் நானும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ள நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனை நாம மகிமைப்படுவதாக. தாவீது தன்னை தேவனுக்குள்ள பலப்படுத்தி கொண்டதுனால அவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அவன் கடைசி நேரத்துல கூட அவன் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டான். அவன் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால அவனுக்கு தேவையான அந்த மனபலனும் கிடைச்சது, அவனுக்கு தேவையான அந்த சரீர பலனும் கிடைச்சது. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இதனாலதான் அவன் எழுதுகிறான், ஆண்டவராகிய கர்த்தரன் பலன். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இதை பார்த்து ஆபத்துக்கு தான் எழுதுகிறாரு, அப்பா என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, என்னுடைய தேசம் சரியில்லை, கல்தேயர் பாபிலோனிய படை என் தேசத்தை அடிச்சு என்னுடைய தேசத்துல இருக்க எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. எனக்கு தேவை ஆண்டவருடைய பலன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க எனக்கு தேவை ஆண்டவருடைய பலன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய பலனா இருக்கிறாருன்றத ஆபக்குக் என்ன பண்றாரு? எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ சாதாரணமா நீ சந்தோஷமா வாழணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தொடர்ந்து முன்னேறி செல்லணுமா? சோதனைகளை நீ ஜெயிக்கணுமா? பாடுகளை நீ சமாளிச்சு முன்னாடி வரணுமா? அதுக்கு உனக்கு எனக்கும் தேவை ஆண்டவருடைய பலன். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொள்ள அவன் கற்றுக்கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளாக தன்னை பலப்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ளுகிறானோ அவனே வெற்றி வீரனாக மாறுகிறான். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம இந்த நாட்கள்ல அவருடைய பலத்தை கொடுத்து நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தோட 2வது பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஆபக்குக்கு 2வது என்ன எழுதுறான்னு சொல்லி சொன்னா, தேவன் நம் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆபக்குக் 3:19. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. ஆபக்குக் வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அதுல அர்த்தங்கள் இருக்கும். அல்லேலூயா. ஆபக்குக் எழுதுறதான இந்த மான்கள் எப்படிப்பட்ட மான்கள் சொல்லி சொன்னா, இந்த மான்கள் பெண் மான்கள். அல்லேலூயா. ஆபக்குக் இந்த பயன்படுத்துகிற வார்த்தை, அல்லேலூயா, அதோட ஒரிஜினல் லாங்குவேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது பெண் மான்கள், பெண் மான்களை குறிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த பெண் மான்கள் என்ன பண்ணும்? மலை மேல கூட்டம் கூட்டமா அது என்ன பண்ணும்? இருக்கும். அல்லேலூயா. தேவனை நாம மகிமைப்படுவதாக. இங்க ஆபக்குக் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல என்ன பண்றாராம்? மாற்றுகிறாராம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் அல்லேலூயா. பைபிள் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க இந்த கருத்தை குறிச்சுன்னு சொல்லி நான் வாசிக்கும் போது நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதை இன்னைக்கு உங்களோடு கூட என்ன பண்ண போறேன்? நான் பகிர்ந்து கொள்ள போறேன். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த மான்கள் என்ன பண்ணுமான்னு சொல்லி சொன்னா பயங்கரமா ஓடுமா. ஒரு மான் கிட்டத்தட்ட 35ல இருந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடு என்ன பண்ணும்? ஓடும். அல்லேலூயா. இந்த மான்களுடைய ஓட்டத்துக்கும்
மத்த விலங்குகளுடைய ஓட்டத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இந்த மான்களுடைய கால்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. இந்த மான்களுடைய கால் எலும்புகள் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனாலதான் அது துள்ளி 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 அது என்ன பண்ணும், ஸ்பீடா என்ன பண்ணும், ஓடும். அல்லேலூயா. மற்ற விலங்குகளை காட்டிலும் இந்த மான்களுடைய கால்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா வலிமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு புலியோ ஒரு சிங்கமோ ஒரு சிறுத்தையோ அது பயங்கர ஸ்பீடா ஓடும் போது, அல்லேலூயா, மான்களை விட அது ஸ்பீட், இந்த விலங்குகள் ஸ்பீடா ஓடும். இந்த விலங்குகள் ஸ்பீடா ஓடும் போது என்ன பண்ணுமா, இதை 4 கால்களை வைத்து என்ன பண்ணுமா, ஓடுமா. அல்லேலூயா. இதை 4 கால்களை வைத்து ஓட ஓட என்ன பண்ணுமா, இது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேல போகும்போது இதால தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு புலியோ ஒரு புலியாலேயோ ஒரு சிங்கத்தாலேயோ ஒரு சிறுத்தையாலேயோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு போகும்போது அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அந்த விலங்கு நிலை குலைஞ்சு போயிடும். அது திடீர்னு கீழே விழும், எழுந்துக்கும், திருப்பி பிறண்டு விழும், இப்படி முன்னாடி விழும். அது என்ன பண்ணும், விழுந்து எழுந்து அது என்ன பண்ணும், ஓடும். அல்லேலூயா. ஆனா அந்த மான்கள் எப்படி ஓடும் தெரியுமா? ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த மான்கள் எப்படி ஓடுன்னு சொல்லி சொன்னா, இந்த மான்கள் தனக்கு இருக்கிற அந்த 4 கால்கள்ல முன்னாடி இருக்கிற 2 காலை எந்த இடத்துல வைக்குதோ அதே இடத்துலதான் பின்னாடி இருக்கிற அந்த 2 கால்கள் என்ன பண்ணுமா, வைக்குமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்ற விலங்குகள் அப்படி ஓடாது. சிங்கமோ சிறுத்தை அப்படி என்ன பண்ணாது, ஓடாது. இப்படி இந்த மான்கள் கரெக்டா முன்னாடி இருக்கிற கால்களை பதிச்ச அதே இடத்துல பின்னாடி இருக்கிற 2 கால்களுடைய அது வைத்து ஓடும் போது இதோட ஓட்டம் எப்படி இருக்குமா, சீரா இருக்குமா. இது 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடனாலும் கூட இது நில குலைஞ்சு போவாது. இது சரியான பண்ணுமா, ஓடுமா. இது விழாம என்ன பண்ணுமா, ஓடுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. மான்கள் இப்படி ஓடுறதுனாலதான் ஆபுக்கு என்ன பண்றாரு, அவரின் கால்களை மான் கால்களை போல என்ன பண்றாரு, மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி இந்த மான்கள் தன்னுடைய 4 கால்கள்ல 2 முன்னங்கால்களை எங்க வைத்ததோ அதே இடத்துல பின்னாடி இருக்கிற 2 கால்களை வைக்கும் போது அதோட ஓட்டம் எப்படி சீரா இருக்குதோ, அதோட ஓட்டம் எப்படி அருமையா இருக்குதோ, அது கீழே விழாம எப்படி ஓடுதோ அதே போல கவனிங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியா இருக்கிற அவர் தன்னுடைய 2 கால்களை எங்க பதிச்சாரோ அதே இடத்துல நம்முடைய பின்னங்கால்களாகிய நம்முடைய கால்கள், அவர் முன்னாடி போயிருக்கிறார், முன்னங்கால்கள் அவருடையது, பின்னாடி வருகிறார், அவருக்கு பின்னாடி நடக்கிற நாம தான் பின்னங்கால்கள். நம்முடைய 2 கால்களையும் அவர் வைத்த அதே இடத்துல நம்ம வைத்து நடப்போமானால், அவர் வைத்த அதே இடத்துல வைத்து நம்ம ஓடுவோமானால், நான் சொல்லுகிறேன், நம்ம விழவ மாட்டோம், நம்ம நிலை குலைவ மாட்டோம், நம்ம இடறி விழவ மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால தான் ஆபுக்கு எழுதுகிறாரு, அவரின் கால்களை மான் கால்களை போல என்ன பண்றாரு, மாற்றுகிறார். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் நமக்கு மான் கால்களை தருகிறார், எதற்கு தருகிறார், இயேசு வைத்த அதே இடத்துல நாம வைக்கும்படிக்கு. நம்முடைய வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அல்லேலூயா. இங்க பேதுரு எழுதுகிறாரு, அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு அவர் எங்க காலை வச்சாரோ அதே இடத்துல நாமும் கால் வைக்கும்படிக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸை நமக்காக விட்டுட்டு போயிருக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னா நாம அதே இடத்துல நம்முடைய கால்களை வைக்கும்படிக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் ஆபுக்கு எழுதுகிறாரு, அவர் என் கால்களை எப்படி மாற்றுகிறாரு, மான் கால்களை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நடந்த அதே பாதையில நாம நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு தன்னுடைய சொந்த ஜனங்களால வெறுக்கப்பட்டார். இயேசு பிதாவினுடைய சித்தத்தை தன்னுடைய தலைமையில வைத்துக் கொண்டு சுமந்தார். இயேசு அங்க கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்.
இயேசு அங்க எங்க சுற்றி நற்செய்திகளை அறிவித்து பிசாசுகளை துரத்தி வியாதியவர்களை சுகமாக்கினார். இயேசு எங்கும் சுற்றி திரிந்து சகல நன்மைகளுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. நாமும் கூட அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நம்ம பின்பற்றி வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இயேசு எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பாளையத்துக்கு புறம்பே போனார். நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை பிடித்து கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பற்றி கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பற்றி கொண்டு, நமக்கு தேவன் எங்க கொடுத்திருக்கிறாரோ அங்க நம்ம தைரியமா போய் ஊழியங்களை செய்யணும். அல்லேலூயா. அங்க நாம போய் நிக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்படி நாம செய்வோம்னு சொல்லி சொன்னா அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி வருகிறவரா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தெரியுமா நமக்கு மான்கால்களை கொடுக்கிறாரு? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு. அல்லேலூயா. இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு மான்கால்களை கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இதை தெரிந்ததன் ஆபுக்கு அதனாலதான் எழுதுகிறார், ஆண்டவராகிய கர்த்தரன் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது குறிப்பு, இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த செய்தியை நம்ம முடிக்க போறோம். அவர் கடைசியா சொல்லுகிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். வாசிக்கலாம். ஹபக்கூக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தரன் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஹபக்கூக் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்னா, ஆண்டவர் என்ன உயரமான ஸ்தலங்கள்ல நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யாருடைய கால்கள் மான் கால்களை போல இருக்குதோ, யாருடைய கால்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி நடக்குதோ, யாருடைய கால்கள் ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்து விட்டு போன அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்குதோ, அந்த கால்கள் உயரமான ஸ்தலங்களை போய் நிற்கும். அந்த கால்கள் உயரமான ஸ்தலங்கள்ல நடக்கும். அந்த கால்கள் உயர் ஸ்தலங்கள்ல அது ஏறி நிற்கும். அல்லேலூயா. தேவனை நாம மகிமைப்படுவதாக. அதைத்தான் ஹபக்கூக் எழுதுகிறாரு. அவர் என்ன பண்றாரு? உயரமான ஸ்தலங்களை நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் நானும் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்போமானால் நம்ம எங்க திறமா நடப்போம்? உயரமான ஸ்தலங்கள்ல நம்ம நடப்போம். நம்முடைய தேவன் நம்மை உயரமான ஸ்தலங்கள்ல கொண்டு போகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த பகுதி உங்களுக்கு இன்னும் அதிகமா உங்களுக்கு புரியும். எபேசியர் 2:7. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பி நம்ம எங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களிலே. அல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களிலே. அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்துல, அல்லேலூயா, அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய மகிமையில என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மளை கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. மாம்சத்துல நம்மளை கொண்டு போல, ஆனா ஆவியில, அல்லேலூயா, தேவனோடு கூட உட்காரும்படிக்கு அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த கிருபையை, அந்த அதிகாரத்தை, அல்லேலூயா, அந்த தகுதியை என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகவும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. ஆவியில நம்ம ஆல்ரெடி உயரங்கள்ல உன்னதங்கள்ல உயர்த்தப்பட்டிருக்கிறோம். உன்னதங்கள்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல நம்முடைய கால்கள் இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்குமானால் அது உயரமான ஸ்தலங்கள்ல போய் நிற்கும். அல்லேலூயா. அநேகர் பார்க்கத்தக்கதாக, அநேகருக்கு ஒரு ரோல் மாடலா, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா, அநேகருடைய ஆவிக்குரிய பசியை போக்குற ஒரு பாத்திரமா, அநேகரை விடுதலையாக்குகிற ஒரு பாத்திரமா, அநேகருடைய கண்களை திறக்கிற ஒரு மகிமையான ஒரு பாத்திரமா தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தேவை நாம அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நடந்து செல்லணும். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இத புரிந்து கொண்டதானதான் ஹபக்கூக் தான் எழுதுகிறாரு. அவர் என்ன பண்றாரு?
என்னை உயரமான ஸ்தலங்கள்ல கொண்டு போய் நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவருடைய அடிச்சுவல ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஆனா அவர் என்ன எங்க கொண்டு போறாரு? உயரமான ஸ்தலங்களை என்ன கொண்டு போய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க. நிச்சயமா நீங்க உயரமான ஸ்தலங்களுக்கு போவீங்க. உங்களுடைய குடும்பம் உயரமான ஸ்தலங்களுக்கு போவோம். உங்களுடைய ஊழியங்கள் உயரமான ஸ்தலங்களுக்கு போவோம். உங்களுடைய எதிர்காலம் உயரமான ஸ்தலங்களுக்கு போவோம். அல்லேலூயா. எப்பன்னு சொல்லி சொன்னா, நீங்க அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நடக்கும்போது. அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். இதை நன்றாய் புரிந்து கொண்ட ஆபக்கூக், அல்லேலூயா, எப்படி ஆபக்கூக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவர் 2ஆம் அதிகாரத்துல அவர் போய் தேவ சமூகத்துல காத்திருக்கிறார். அரண்ல போய் காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கும் போது ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அதை எழுத சொல்றார். அதை அறிந்து கொண்ட ஆபக்கூக், ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஆபக்கூக், ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொண்ட ஆபக்கூக் இங்க எழுதுகிறாரு. ஆண்டவராகிய கர்த்தரன் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களை நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவர் உங்களுடைய பலனாய் இருக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய மனபலனாய் இருக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சரீர பலனாய் இருக்க போகிறார். அவரின் கால்களை மான் கால்களை போல மாற்ற போகிறார். அவர் உன்னை உயரமான ஸ்தலங்கள்ல கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அதற்கு நீயும் நானும் பண்ண வேண்டியதெல்லாம், அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். நம்முடைய கால்கள் மான் கால்களை போல மாறி அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு நம்ம விட்டு கொடுப்போம். இப்படி நம்மளை ஒப்படைப்போம்னு சொல்லி சொன்னா, இப்படி நம்மள அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்போம்னு சொல்லி சொன்னா, நான் சொல்லுகிறேன், நம்முடைய கால்கள் உயரமான ஸ்தலங்களை போய் நிற்கும். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். என்னோட கூட கண்களை மூடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனா இருக்கணுமா? தேவ சமூகத்துல போய் காத்துருங்க. தேவ சமூகத்துல காத்திருந்த தாவீது இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு தேவையான மனபலன் கிடைச்சது. அவனுக்கு தேவையான சரீர பலன் கிடைச்சது. யாரெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ அவர்களுடைய கால்கள் மான் கால்களை போல மாறுது. அது இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றி போகுது. அது அதோட முடிவெங்க தெரியுமா? உயரமான ஸ்தலங்களை கொண்டு போய் அவங்க ஆண்டவர் நிறுத்துகிறார். இனி வரப்போற காலங்கள்ல ஆண்டவர் உன்னையும் என்னையும் உயரமான ஸ்தலங்களுக்கு கொண்டு போனோம். அதுக்கு நம்முடைய கால்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து போனோம். நாம தேவ சமூகத்துல காத்திருக்கணும். தேவன் நமக்கு அதற்கு தேவையான கிருபைகளை தருவாராக. நான் ஜெபித்து உங்களுக்காக முடிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தகப்பனை நோர் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க பலனா இருக்கும்படியாக, ஆண்டவரே நீங்க இந்த குடும்பத்துக்கு பலனா இருக்கும்படியாக, நீங்க இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மன பலனா இருக்கும்படியாக, நீங்க இந்த குடும்பத்துக்கு சரீர பலனா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் இந்த குடும்பத்தையும் நீர் இந்த பிள்ளைகளுடைய கால்களையும் மான் கால்களை போல மாற்றும்படியாக, ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து ஒரு பிள்ளைகளாக இவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வருகிற நாட்கள்ல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உயரமான ஸ்தலங்களுக்கு நீர் கொண்டு செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய திவ்ய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீர் தொடர்ந்து நடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்திகளெல்லாம் நாங்கள் சரியாக போட எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றோருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபை தாங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் இரக்கமும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. எனக்காக என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.